அவங்களுடைய சகவாசத்துல அவங்க சகவாசத்துல நாம இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசுவாங்க. அவர் பிறந்த நாளுக்கு வந்தவங்க எல்லாம் அதை சொல்லுவாங்க. ஒரு எல்லாமே அவருக்கு ஒரு வினோதமான பார்வையில இருக்கும். நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அவருடைய ஆசீர்வாதமோ புத்திமதியோ எல்லாமே ரொம்ப டெலஸ்கோபிக்கா இருக்கும். மாபெரும் சாது அவர். அவருடைய பாரம்பரியத்துல நமக்கு தகுதி கிடையாது இருக்கிறதுக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, அப்படி சில சமயம் அப்படி ஒரு சூழல். அவ்வளவுதான். அவங்க அடிக்கடி இந்த கீதையில ஸ்லோகம் தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்திதே ஞானம் ஞானிக தத்துவ தர்ஷின அந்த பதத்தை மேற்கோள் காட்டுவாங்க. தத்துவ தர்ஷின அப்படிங்கிறது, தத்துங்கிறது எதை குறிக்கும்னா முழுக்க பரம்பொருளை குறிக்கும், இறைவனை குறிக்கும். அந்த இறைவன் இல்லாத இடமே இல்லை, எல்லாமா இருக்கிறார், எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறார். இப்படிலாம் இருந்து ஒருத்தருக்கு ஒரு குணம்னு இருந்தாதான் அவர் செயல்பட முடியும். ஒருத்தனை குடிக்கிறது அவனுடைய குணம், அதை விடமாட்டான். இது இவங்களுடைய குணம். ராத்திரியானா அவன் குடிச்சுட்டுதான் வருவான், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சுபாவமா இருக்கு, இரண்டாம் நேச்சர். அப்போ ஒரு குணம்ங்கும் போது அதுல ஏதோ ஒரு செயல் இருக்கு, அதை வச்சுதான் குணம் வருது. இப்போ குணம் இருந்தா கண்டிப்பா ரூபம் இருந்தாகணும், ரூபம் இருந்துட்டாலே நாமம் வந்தாகணும். இப்படி எல்லாமே ஒண்ணுக்கு தொடர்புடையதா இருக்கு. அப்போ இத்தனையெல்லாம் இருந்தும் கண்ணுக்கு தெரியாமலே இருக்கிறாரு அப்பேற்பட்ட இறைவன். அந்த அர்த்தத்துல தத் அப்படிங்கிற சொல்லு இருக்கு சமஸ்கிருதத்துல. சமஸ்கிருத தத்துனா ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இறைவனுடைய எல்லாமான தன்மை இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் அது இருக்குது. இந்த நாமம் இருக்கு, ரூபம் இருக்கு, குணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சில பேர் ராஜா இருக்கிறாருன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, அதனால அவர் மன்னர். அவர்கிட்ட வறுமை உண்டா அப்படின்னா அந்த கேள்வி முட்டாள்தனமானது. இதே போல கடவுளுக்கு எதிராகவோ இல்ல அவருடைய சீடர்கள் குருமார்களுக்கு எதிராகவோ ஒரு கருத்து இருந்தா அது முட்டாள்தனமானதை விட அது நமக்கு அதுக்கு முன்னாடியே பதில் இருக்கு, அதை தாண்டி வந்தாச்சு. அதான் அர்த்தம். ஒரு ஊருக்கு போகணும், அந்த ஊரை தாண்டி இன்னும் ரொம்ப தூரம் வந்தாச்சு. அப்ப அவனுக்கு வாழ்க்கை பூரா உலகம் பூரா அவன் வட்டம் போட்டா கூட அது அவனுக்கு ரிசல்ட் வராது. சாவியை எங்க வச்சோமோ அங்கதான் அதை எடுக்க முடியும். அதை தவிர்த்து உலகம் பூரா எத்தனை 1000 கிலோமீட்டர் சுத்தினாலும் கிடைக்காது. அது மாதிரிதான் குரு இப்படிதான் இந்த ஜீவனுக்கு கிருஷ்ணரை கொடுக்கலான்னு விரும்புவார். அந்த பாதையில பொருந்தி இருந்தா அந்த விருப்பம் டேலி ஆகும். அந்த பாதையில பொருந்தி இல்லைன்னு வச்சுக்கலாம். வாழ்க்கை பூரா அங்க நின்றுட்டு இருந்தேன், இங்க நின்றுட்டு இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்படியே பல ஜென்மங்கள்ல டவுன் பஸ்ல ஏறி சுத்திக்கிட்டே இருந்த மாதிரி. சென்னையில ஹரேகிருஷ்ணா கோவில் போகணும்னா அசோக் நகர் 5E 5T இப்படி பஸ் எல்லாம் உண்டு. அதுல ஏறியாச்சுன்னா நம்ம நடந்து போனா 18 நிமிஷம் தான். ஆனா அது ஏறியாச்சுன்னா 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆக்கிடுவான். ஒவ்வொரு தெருவா சுத்திக்கிட்டே இருப்பான். இப்படி பிறவி வீணா போயிடும். அப்போ அந்த குருவுடைய விருப்பம் என்ன, அதுக்கு நான் பொருந்தி இருக்கேனா, அவர் விருப்பத்துக்கு மாறா இருக்கேனா. குரு ஒருத்தனை பார்த்து நீ நிறைய எழுதலாம், நிறைய எழுது, உனக்கு நிறைய அறிவு இருக்கு அப்படின்னா அந்த சீடன் உடனே அப்ப மற்ற சீடனுக்கு தான் அறிவு இல்லை, எழுத முடியாது, அதான் என்ன தேர்வு செய்தார் அப்படின்னு அவன் பேசக்கூடாது. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ கோடி மகாராஜ் கூட ஒரு முதலையா ஒரு வெளிநாட்டு பக்தர் தீட்சை கொடுக்கும்போது நிறைய எதிர்ப்பு வந்தது. விளைச்சர்கள் அவங்க பேசி அவங்களுக்கு சாக்லேட்ல கூட பசுமாமிசம் இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
நான் ஆத்மாவை தான் பார்க்கிறேன், வேற எதையும் பார்க்கல அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப இப்படி எல்லாம் இருந்தா எதுவும் இஸ்கான் மாதிரி இப்படி அப்படியே இந்த ஹரே கிருஷ்ணா மாதிரி ஆயிரும். நாங்க இங்க இருக்க விரும்பல, தாராளமா போயிருங்க அப்படின்ட்டாரு அவர். இது என்னுடைய தனிப்பட்டது. நான் இறைவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறேன். அதனால இதுல தலையிடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி இடைஞ்சல் பண்றதா இருந்தா உங்களுக்கு விருப்பமான இடத்துல இருந்து ஆன்மீக சாதனை பண்ணுங்க. ஆன்மீக சாதனையை விட வேண்டாம். என்ன பிடிக்கலன்னா நீங்க போயிருங்க, போயிட்டு எங்கேயாவது சாதனை பண்ணுங்க. நான் அதை ஒண்ணும் சொல்ல மாட்டேன். தேவையில்லாம நிர்வாகத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க அப்படின்னு கண்டிச்சாரு. அப்போ அந்த ஸ்லோகத்தை அவர் சொல்லும் போது தத்துவ தரிசின, அந்த தத் அப்படிங்கிறத யார் தரிசிச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரியான குருகிட்ட போயிட்டு பரிப்பிரஸ்னேன பிரணிபாதேன, முதல்ல பிரணிபாதேனா அவர்கிட்ட பணிஞ்சு இருக்கணும், பணிவோட இருக்கணும். ஒரு குரு வர்றாருன்னா அவருக்கு கார் கொடுக்கறது, வீடு கொடுக்கறது, பாத்ரூம் கொடுக்கறது, இல்ல சாப்பாடு போடுறது, இதெல்லாம் குருவுடைய நோக்கம். அவருடைய வருகை நோக்கம் அது கிடையாது. அவர் நம்மளை கல்டிவேட் பண்றாரு. கொஞ்சம் சகவாசம் கொடுத்தா நல்ல புத்தி வரட்டும் அப்படின்னு கல்டிவேஷன் கொடுப்பாரு. அந்த சௌகரியங்கள் அவர் எதிர்பார்க்கிறவர் கிடையாது. அப்போ பிரணிபாதேன அப்படிங்கிறது அவர்கிட்ட நீங்க காலடியில கிடக்குறீங்க, அந்த மனப்பாங்கு ஒண்ணு பிரணிபாதேன. பரிப்பிரஸ்னேனா அவர்கிட்ட நம்ம பேசுறதெல்லாம் நான் உருப்பட அதைத்தான் பேசணும். வேற ஏதாவது அவன் அப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான், இதனால கெட்ட பேர் ஆகுது, அப்படி ஆகுது, இப்படி ஆகுது, இந்த மாதிரிலாம் இது உருப்படுற கேள்வி கிடையாது. பரிப்பிரஸ்னேன அப்படின்னா பிரச்சனைன அப்படின்னு பிரச்சனை உபநிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. தீர்வுக்கான உபநிஷத்து அது. அப்போ குரு பணிவிடை, குருவுக்கு பணிந்தும் உங்களுக்கு விட தெரியறதுக்காக அவருக்கு தொண்டு செய்தும் அடக்கத்தோட கேள்விகள் கேட்டா அவங்க தத்துவத்தை உணர்ந்து இருக்கிறதுனால அதை உனக்கு உணர்த்துவாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இதை குரு மகாராஜ் அடிக்கடி சொல்லுவாங்க. பணிந்தும் பணிவிடை புரிந்தோம், அதுலயே நமக்கு பதில் வந்துடுது. பணிவு இருந்தா விடை கிடைச்சிடும், அதனாலதான் பணிவிடைன்னு பேர். அப்படி நீங்க அணுகுங்க அப்படின்னு சொல்றாரு. இத நிறைய அதுக்கு வியாக்கியானம் நிறைய இருக்கு. இந்த ஓம் தத் சத் எல்லாம் பெரிய அளவுல விளக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் உபநிஷத்துல இருக்கிற மகா வாக்கியம். அது விஷயம் அதுதான். குரு மகாராஜ் ஒரு 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 சீடனை தேர்வு செய்துட்டாங்கன்னா, எப்பவுமே குருமார்கள் ஒரு சீடனை தேர்வு செய்தா அந்த சீடனுடைய வளர்ச்சியில தான் அவங்க கவனம் இருக்கும். என்ன புகழ்றானா, என்ன துதி பாடுறானா, கூட்டம் சேர்க்கறது அவருக்கு விருப்பம் கிடையாது. அந்த மாதிரி கூட்டத்துல ஒருத்த மாதிரி நாம இருந்துகிட்டோம்னு வச்சுக்கலாம். அதான் அவர் சொல்ற மாதிரி பொருத்தம் இல்லாம நிறைய அனர்த்தங்களோட, ஆனா கூட்டத்துல ஒரு ஆளா நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படிலாம் இருந்தாச்சுன்னா அதுல குரு திருப்தி அடைவான்னு சொல்ல முடியாது. ஒரு முறை நம்ம மகாராஜ் வந்திருக்கிற போது நான் சொன்னேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு கோயில் கட்டி இருக்கிறாங்க, இவ்வளவுலாம் செய்யும் போது மடத்துல இருந்து 2 பேரை சேவைக்காக அனுப்பலாம், நீங்க ஏன் அப்படி அனுப்ப மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க தங்கத்திலே கூட கோயில் கட்டுங்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. சைதனுடைய விஷயம் அங்க பரவுறதுக்கு ஆள் இருக்கா, எனக்கு அதுதான் தேவை. ஒரு சென்டர் இருக்குன்னா அது மகாபுருடைய செய்திய பரப்புற மாதிரியான சென்டரா இருந்தாச்சுன்னா அப்ப நான் அங்க நான் பங்கேற்கலாம். உங்க சொந்த பாக்கெட்டை நிறைக்கிற மாதிரி நீங்க பாட்டுக்கு ஒரு கோயிலை கட்டிட்டு நீங்க பாட்டுக்கு வாழ்ந்தீங்கன்னா நான் எப்படி அதுல பங்கேற்க முடியும்? தேவையில்லாத விஷயங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடும். முதல்ல மகாபிரபுவுக்கு பல சீடர்கள், அந்த மார்க்கத்துல பல சீடர்கள் உருவாகிற மாதிரி அந்த மையம் இருக்குதா? இங்க மங்களாரத்தி இருக்குதுன்னா மங்களாரத்திக்கு
10 பேர் 20 பேர் வர்ற மாதிரி அவங்க எல்லாம் பாடணும், அவங்க விரதம் கிடைக்கும். பூஜாரி பூஜை மட்டும் தான் செய்யணும். அந்த மாதிரி ஆள் திரட்டணும். வர்ற ஆளுகளை விரட்டி விடுற மாதிரி ஏதாவது தூண்டி விடக்கூடாது. விரட்டி விடுற மாதிரி நிறைய கோயில்கள்ல அப்படி நடக்கும். ஏதாவது நேரா வீட்டுக்கு போய் பத்த வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் மங்களாரதிக்கு வராது. மெட்ராஸ்ல அப்படி பார்த்துருக்கேன். எனக்கு இதே சொல்லிதான் ஒவ்வொரு வீடா போயிட்டு அப்படி இல்லை இப்படி இல்லை, நீங்க ஒழுங்கா வாங்க திரும்ப அப்படின்னு கூப்பிடுவேன். அப்படி ஒரு 60-65 பேரை நான் திரும்ப மீட்டேன். எவனாவது ஒருத்தன் உள்ள இருக்கிற கமாண்டரே கெடுத்து விட்டான். என்ன சொன்னா, மங்களார்த்தி எங்களுக்கு மட்டும், நாங்களா பக்தர்களா எங்களுக்குள்ள மட்டும் செய்யறது, பப்ளிக் எல்லாம் வர வேண்டாம், நீங்க எல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை அப்படி சொல்லிட்டான். ஆனா புத்தகத்துல பூரா இருக்கு, நம்ம குருமார்கள் பக்தர்களோட கலந்துக்கங்க, பக்தர்களை பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க, மங்களாரத்தி முக்கியமா கடைப்பிடிங்க, மங்களாரத்திக்கு போங்க, பக்தர்கள் சகவாசம் எப்படியும் உலகத்துல யாரு கூட ஆடுறீங்க பாடுறீங்க, அது பக்தர்களோட வச்சுக்கங்க. அப்போ உங்க இதயம் கொஞ்சம் கொஞ்சமா மாசுகள் தீரும். சும்மா அங்க வந்து உரிமை உணர்வு எடுத்துக்காதீங்க. உங்க பாட்டுக்கு பக்தி பண்ணுங்க, எல்லாம் கடைப்பிடிங்க, கிருஷ்ணர் உங்களுக்கு கிடைப்பாரு. அதுக்குதான் அந்த சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்கான் பிரபுபாதா சொல்லியிருக்காங்க. தன்னேறி விஞ்ஞான புத்தகத்துல நிறைய அவங்க விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணும். மங்களாரத்தியை நிறைய பேர் பார்க்கும்போது உலகம் வந்து ஒருப்படும். அதுல கவனமா இருக்கணும். நம்ம இதுல எப்படின்னா 20 வருஷம் கோயிலுக்கு வந்தா கூட அவங்க மட்டும் தான் வருவாங்க.